போங்க போங்க, எல்லாரும் சீக்கிரம் உள்ள போங்க. நீங்க எல்லாரும் உங்க கையில இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டுருங்க, இல்லன்னா நீங்க யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வாய மூடுறியா? அங்கிள், அவங்கள விட்டுருங்க. சின்ன பையா, மரியாதை எங்கேயாவது போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போங்க போய் அந்த பையனை பிடிங்க. இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலங்க. இந்த துப்பாக்கியில இருந்து கொண்டு வந்துகிட்டே இருக்க, இதை நிறுத்துறதுக்கு யாராவது வழி சொல்லுங்களேன். எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா யார் மேலேயாவது பட்டதுன்னா அப்புறம் என் மேல யாரும் குத்தம் சொல்லக்கூடாது. அப்பாடி, ஒரு வழியா கண்ணை தானா கீழே விழுந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து உங்களை பிடிச்சிட்டீங்கல்ல? எஸ் பாஸ். வெரி குட் வெரி குட். நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவங்கள அங்க இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. அவங்க எல்லாரையும் விடுறதுக்கு 500 கோடி ரூபாய் கேட்கணும், புரியுதா? கிடைச்சதும் நான் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்க வருவேன். அப்புறம் உங்க எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போவேன். இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்காதீங்க, உங்களை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு யோசிங்க. முக்கியமா ஜெயிலுக்கு போறதுக்கு இப்பவே ரெடி ஆயிடுங்க. யார் பேசுறது? சின்ன பையன் பேசுற மாதிரி இருக்கே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏன் சொல்லக்கூடாதுங்கறத நான் உங்களை நேர்ல பாக்கும்போது சொல்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அட்ரஸ் சொல்லுங்க. என்ன, நீ எங்க ஆளுங்களை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியா? எஸ், இந்த வீரனோட பேரு சிவா. நீ 5 ஆளுங்களை அனுப்புன. என்ன ஆளுங்களை அனுப்பி இருந்தாலும் சிங்கிளா சமாளிச்சிருப்பான். பிராவோ பிராவோ. என்னது? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? மறுபடியும் ஒரு தடவை வேதா சிட்டிய டெரரிஸ்ட் கிட்ட இருந்து சிவா சண்டை போட்டு காப்பாத்திட்டான். பிரேக்கிங் நியூஸ், ரொம்பவே ஆபத்தான ஒரு நியூஸ் வந்திருக்கு. வீனஸ் சிட்டில மேன் வைரஸ் பிரேக் ஆயிருக்கு. இந்த வைரஸ் ரொம்ப ஆபத்தான வைரஸ். ஒருவேளை இது பரவிடுச்சுன்னா சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். இதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் பரவன எல்லா ஊரும் அழிஞ்சு போயிடுச்சு. இது வரைக்கும் இந்த வைரஸ்க்கு ஆன்டிடோட் கூட ரெடி ஆகல. இந்த பேட் வைரஸால முதல்ல இச்சிங் ஆகும், அப்புறம் நம்ம முகம் சிகப்பாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் செயல் இழந்து போயிடும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான நேரத்துல மருந்து கொடுக்கலனா அவங்கள காப்பாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கான ஆன்டிடோட் நம்ம சிட்டிலயும் கிடையாது, மத்த சிட்டிலயும் இல்ல. இது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். நம்ம யூடி வீனஸ் சிட்டிக்கெல்லாம் போயிருக்கான். முதல்ல அவனுக்கு போன் பண்ணி உடனே இங்க திரும்ப வர சொல்லணும். இப்ப 5 பேருக்கு ஆல்ரெடி இந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. அதனால இவங்கள ஹாஸ்பிடல்ல ஸ்பெஷல் கேர் யூனிட்ல வச்சிருக்காங்க. இவங்கள பாக்குறதுக்கு அங்க பாருங்க, அது நம்ம யூடி தான். அடடா, அவனுக்கும் அந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்குப்பா. ஹலோ ஆண்டி, நான் சிவா பேசுறேன். சிவாவா? அவன் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கான்ப்பா. ஏதோ வைரஸ் அட்டாக்கா. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் சரியாயிடும். சிவா, எங்க இருக்க? நீ உடனே போலீஸ் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துடே. சிவா, இவர்தான் டாக்டர் சேன். இவர் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லுவாரு. இந்த மேட் வைரஸ் உண்மையிலே ரொம்ப மோசமான ஒரு வைரஸ். இதால அட்டாக் ஆனவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பாங்க. இது ரொம்ப வேகமா பரவக்கூடியது. ஒட்டுமொத்த ஊரையே இது சீக்கிரமா அட்டாக் பண்ணிடும். இதை பற்றி நான் ரொம்ப நாளாவே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ரொம்ப குறைஞ்ச அளவுல ஆன்டிடாட் இருக்கு. இதை வச்சு கண்டிப்பா சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போதைக்கு அந்த வைரஸ் நிறைய பேருக்கு பரவவே இல்ல. சில பேருக்கு மட்டும் தான் அட்டாக் ஆயிருக்கு. இந்த மருந்தை மட்டும் நீங்க அந்த இடத்துக்கு வித்தின் 1 ஹவர்ல கொண்டு போய் சேர்த்துட்டா அந்த மேடு வைரஸ் பரவறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஈஸியா தடுக்க முடியும்பா. ஆனா நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நீங்க நினைச்சீங்கன்னா இத ஹெலிகாப்டர்ல இல்ல பிளேன்ல அங்க கொண்டு போகலாம்ல. ஆனா சிவா, டெரரிஸ்டோட அட்டாக்கால ஏர்போர்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறிடுச்சு. அது மட்டுமா, ரயில்வே ட்ராக் வெடிச்சு செதறி கிடக்கு. அதனாலதான் நான் உன்னை இங்க வர சொன்னதே. நீ உன்னோட சைக்கிள்ல இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த மலைப்பாதை வழியா குறுக்கு வழியில போனீனா 1 ஹவர்ல அந்த மலைக்கு போய் சேர்ந்துடலாம். இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல சிவா. ஓகே, நான் போறேன். ஆனா சிவா, அந்த வழி ரொம்ப டேஞ்சரான வழியாச்சே. ரேவா,
வீனஸ் சிட்டியை காப்பாத்துறதுக்கு இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம யூடி கூட அங்கதான் இருக்கான் இல்லையா? சிவா, நாங்க உன்னை சேட்டலைட் வழியா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இங்க மானிட்டர்ல எங்களுக்கு தெரியும். உன்னை நாங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் சிவா. ஓகே. சிவா, சாண்ட்ஸ்டார்ம் வந்துகிட்டு இருக்கு. நீ நேரா போற வழியில போகாத. உனக்கு நேரா ஒரு ட்விஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. எதுக்காக இப்ப என் மேல இந்த மாதிரி இலையெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கு? சிவா, கொஞ்சம் பின்னாடி பாரு. சிவா, இன்னும் வேகமா போ. சிவா, சிவா ஆண்டவா காப்பாத்து. சிவா, உனக்கு ஒன்னும் ஆகலல? நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. சிவா தப்பிச்சிட்டா, சிவா தப்பிச்சிட்டா. சிவா, இந்த இடத்துல ரொம்ப கவனமா போகணும். அது ஜெயண்ட் லிசார்ட் இருக்கிற ஏரியா. சிவா, நீங்க இருந்து பறந்து போறதுதான் நல்லது. ஆனா சைக்கிள்ல பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கு. ட்விஸ்டர்ல இருந்து வெளியில வரும்போது சைக்கிளோட பேட்டரி லோ ஆயிடுச்சு. இந்த பேட்டரியை நான் சேவ் பண்ணிக்கணும். எமர்ஜென்சில மட்டும் தான் நான் அதை யூஸ் பண்ணணும். இந்த நேரத்துல யூஸ் பண்ண கூடாது, இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சிவா, உனக்கு லெஃப்ட் சைடுல ஜாயிண்ட் லிசார்ட் வந்துகிட்டு இருக்கு. ரைட்ல கூட வருது சிவா. சிவா, உனக்கு பின்னாடி கூட ஒன்னு வருதுப்பா. சிவா, இன்னும் கொஞ்சம் வேகமா, இன்னும் கொஞ்சம் வேகமா போ. சிவா, நேரா அந்த மலைக்கு பின்னாடி கூட ஒரு லிசார்ட் இருக்கு. அது ஒரு ட்ராப், அது ஒரு ட்ராப். பாத்து போ. தப்பிச்சிட்டா சிவா, தப்பிச்சிட்டா சிவா. இப்போ உன்னோட வழி ரொம்ப கிளியரா இருக்கு. நீ ரொம்ப சுலபமா அங்க போக முடியும். நல்லதா போச்சு.